வாழ்க வளமுடன். வணக்கம். நான் டாக்டர் மணிவேல், வேடசந்தூர்லேருந்து உங்களை இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி அஸ்வகந்தா இன்டர்கிராப்பாக போட முடியுமா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எங்களுடைய இன்றைய ஆராய்ச்சியினுடைய இதுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தமிழ்நாட்டில் அஸ்வகந்தா அப்படிங்கிற மூலிகை பயிர் இப்போதைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பெற்றுக்கிட்டு வருது. அந்த பயிரினுடைய கல்டிவேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களிலுமே விவசாயிகள் போட்டு அதனுடைய இதை பற்றி இப்போ ஒரு ட்ரையல் பேசிஸில் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிற விஷயம் அஸ்வகந்தா ஊடு பயிராக போடலாமான்னு பல கேள்விகள் இருக்குது. அது சம்மந்தமான ஆராய்ச்சியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் அஸ்வகந்தா 15 சென்டிமீட்டர் கேப் விட்டு, பிட்வீன் செடிக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் விட்டு 3 ரோலில் அஸ்வகந்தாவை போட்டிருக்கோம். ரேஸ்டு பெட் மெத்தடில் போட்டிருக்கோம். இந்த அஸ்வகந்தா நம்மளுடைய ஆமணக்கு பயிர், முருங்கை, சின்ன வெங்காயம், புகையிலை மற்றும் மிளகாய் போன்ற பயிர்களோடு ஊடுபயிர் போடலாமா என்ற ஆராய்ச்சி நடக்கிறது. இதிலே ஒரு வரி சின்ன வெங்காயமும் 2 வரிகள் அஸ்வகந்தா பயிரும் போடுவதை இப்போ பார்க்குறீங்க. இதிலே ஒரு வரி ஆமணக்கும் 2 வரி அஸ்வகந்தாவும் போட்டிருக்கு. இதிலே ஒரு வரி பச்சை மிளகாயும் 2 வரிகள் அஸ்வகந்தாவும் போட்டிருக்கு. இதிலே ஒரு வரி புகையிலையும் 2 வரி அஸ்வகந்தாவும் போட்டிருக்கு. இதிலே ஒரு வரி நம்மளுடைய முருங்கையும் 2 வரி அஸ்வகந்தாவும் போட்டிருக்கு. இதில் வெங்காயத்து கூட அஸ்வகந்தா போட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம மொத்தமாக போட்டு பார்க்கும்போது நமக்கு எது சரியான ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்து இந்த கிராப் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். இருந்தாலும் விவசாயிகளும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவ அறிவை வச்சு தொடர்ந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை தானே பண்ணி அஸ்வகந்தாவை ஒரு ஊடு பயிராக போடுறதுனால நமக்கு லாபத்தை சரி பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ரிசல்ட்டை நாங்கள் அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் ஆனியனில் போடுற எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. காரணம் என்னென்னா, ஆனியன் 60 நாள்லேருந்து ஹார்வெஸ்டிங் ஆகிடும். இந்த 60 நாள் அஸ்வகந்தா ஸ்லோ குரோத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் எடுத்ததுக்கப்புறம் அஸ்வகந்தா பிக்கப் பண்ணி வந்துடுது. அதே சமயம் முருங்கையில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, முருங்கை ஒரு 60 நாள் கழித்து என்னுடைய வளர்ச்சி பெருசாகிடுச்சுன்னா நிறைய ஷேடு கொடுக்கறதுனால அஸ்வகந்தாவில் ஒரு சரியான அளவு ஈல்டு கிடைக்கிறதில்ல. அதே போல் ஆமணக்கும் அதே சுச்சுவேஷன் தான். இதுவும் கொஞ்சம் 60 நாளுக்கு அப்புறம் ஷேடு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ஈல்டில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. ஆனால் புகையிலையில் போடுறது ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணி வருது. ஸோ இந்த காம்பினேஷனில் நாங்கள் பார்த்த வரைக்கும் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னாக்கா ஆனியன் அஸ்வகந்தா நல்லா வருது இந்த வேடசந்தூர் கண்டிஷனில். அடுத்த காம்பினேஷன் சொல்லும்போது பச்சை மிளகாய் அஸ்வகந்தா நல்லா வருது. 2 ஒரே ஃபேமிலி. அப்புறம் நம்ம டொபாக்கோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸ்டர், கடைசியாக வர்றது நம்மளுடைய முருங்கை. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போன வருஷம் பண்ணிட்டோம். இந்த வருஷமும் ரிப்பீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது ஒரு ரெக்கமெண்டட் ப்ராக்டிசஸாக நம்ம ஃபார்மர்ஸுக்கு கொடுக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.